வணக்கம். எம்கசி மாவட்ட மற்றும் கீழமை நீதிமன்ற தேர்வுகளுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா? 10ஆம் வகுப்பு தரம், 8ஆம் வகுப்பு தரம், எழுத படிக்க தெரிந்தால் போதும். இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான போஸ்டிங்குமான தேர்வு முடிவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கோர், அதாவது உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மார்க்கை ரிசல்ட்டாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. தேர்வு முடிவில் நீங்கள் எடுத்த மார்க்கை ரிசல்ட்டாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மார்க் என்ன, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் கீ பப்ளிஷ் ஆகியிருந்தாலே கொஞ்சம் சில மணி நேரங்கள்லையோ இல்லாட்டி அந்த ஒரு 2 டேஸ்க்குள்ளேயே எப்படி வித்தின் 1 or 2 டேஸ்க்குள்ளே ரிசல்ட் எதிர்பார்த்தது தான். நாளை அல்லது நாளை மறுநாள் வரும் எதிர்பார்த்தது கரெக்டாக விடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ காலில் இந்த ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்களே அப்டேட் ஆகிருக்கு. எல்லா போஸ்டிங்குமான ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, என்ன எக்ஸாம் எழுதிருந்தீங்களோ அந்த இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் அப்ளை பண்ண என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாவை கரெக்டாக தெளிவாக எது கேப்ஸோ இல்லை எது ஸ்மால் லெட்டரோ எது கேபிட்டல் லெட்டரோ அதை கரெக்டாக ஃபார்மேட்டை கரெக்டாக என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.